ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிப்பயிறு பணியாரம். ரொம்ப ஹெல்த்தியான அருமையான இந்த பாசிப்பயிறு பணியாரம் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பாசிப்பயிறு பணியாரம் செரிமான சக்தி அதிகரிக்கக்கூடியது. பாசிப்பயிறு பணியாரத்தை உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த புதினா மல்லி சட்னியோட சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான பாசிப்பயிறு பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பாசிப்பயிறு பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல 2 கப்புக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்குல்ல, அது 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப்பு பாசிப்பயிறு 1 கப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி முதல் நாள் ராத்திரியே நம்ம ஊற வச்சிடணும். மூடி வச்சுருவோம். மறுநாள் காலையில் எந்திரிச்சு அதை நம்ம அரைக்கணும். நம்ம காலையில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் நைட் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புழுங்கரிசியும் பாசிப்பயிரும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நான் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு பணியாரத்துக்கு நம்ம மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி 2 இன்ச்சுக்கு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அது இந்த பணியார மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்டர் கழுவும்போது எடுத்து தண்ணி இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய பாசிப்பயிறு பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பாசிப்பயிறு பணியார மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போவே நம்ம இதை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாசிப்பயிறு பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியார சட்டி வச்சாச்சு. ஆயிலெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஊற்றலாம். கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவோம், அப்போ தான் நமக்கு நல்லா மேலே புஷ்ஷுன்னு வரும்போது கரெக்டாக இருக்கும். சுற்றி ஆயில் சேர்த்துடலாம். இப்போ லிட்டு வச்சு மூடிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்வோம், அப்போ தான் நல்லா கருக்காமல் நல்லா வரும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பாசிப்பயிறு பணியாரத்தை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்ம வீட்டில் பாசிப்பயிறு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது இது. அருமையான நம்மளுடைய பாசிப்பயிறு பணியாரம் ரெடி. பாசிப்பயிறு பணியாரத்துக்கு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 இன்ச்சுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பாசிப்பயிறு பணியாரத்துக்கு இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை. மல்லித்தழையும் புதினாவையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 2 தழையுமே நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அடுத்தது பச்சை மிளகாய் 5, நெல்லிக்காய் அளவு புளி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து தாளித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பாசிப்பயிறு பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.